இது PMS Maths சேனல். கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. Discuss the nature of solutions of the following system of equations. First one, second one and third one are given. தீர்வு solution. First one பார்க்கலாம். First oneல 3 equations are given. மூணை அப்படியே எடுக்கலாம். First one, x plus 2y minus z is equal to 6. Equation number 1 கொடுக்கலாம். அடுத்த second equation இதுதான் கொடுத்துருக்கு. அது second equation பேர் கொடுக்கலாம். Third one, x minus 2z is equal to 3. தேர்டுன்னு கொடுக்கலாம். இனி 1 plus 2 கண்டுபிடிக்கலாம். 1 2 ஆட் பண்ணலாம். equation number 1 plus equation number 2. equation number 1 first எழுதலாம். then equation number 2. then add. Here plus x minus 3x. We will get minus 2x. Greater number minus smaller number. Here 1 is there. 3 minus 1, 2. Then put the sign of great number. Then we will get minus 2x. Then here 2y minus 2y. 0. Cancelled. 0 தான் கிடைக்கும். Here we can add 5 minus z. Or great number minus smaller number. Then put the sign of great number. Or 5z minus z. We will get a 4z. 5z minus z, 4z is equal to. Here we can add 6 minus 12. Or 12 minus 6, 6. Then put the sign of great number. Then we will get a minus 6. Then simplify. Here minus 2x plus 0 is minus 2x. Then write this plus 4z is equal to minus 6. Equation number 4 னு கொடுக்கலாம். அடுத்த நம்பர். Here 3 வரைக்கும் கொடுத்திருக்கு. Next number 3. 4. Then equation number 3 into 2. Equation number 3 into 2. This is equation number 3. 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 times are there. Multiply 3 times by 2. Equation number 3 into 2. 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2x வரும். இங்கே 4z வரும். இங்கே 6 வரும். That means 2x minus 4z is equal to 6. புதிய ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு கொடுக்கலாம். இன்னும் 4 5 ஆட் பண்ணணும். this is 4, this is 5. ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் fourth equation எழுதலாம். minus 2x plus 4z is equal to minus 6. Then write fifth equation. This is fifth equation. 2x minus 4z is equal to 6. Then add. Here minus 2x plus 2x. We can cancel. 0 தான் கிடைக்கும். இது 4z minus 4z 0 கிடைக்கும். 6 minus 6. Here 6 minus 6 or minus 6 plus 6 or 6 minus 6. 0 கிடைக்கும். இனி சிம்பிளிஃபை செய்யலாம். 0 plus 0 is 0. Right side 0. 0 is equal to 0 அப்படின்னு வருது. அப்படி வந்தால் என்ன எழுதலாம் கேட்டால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உள்ளன அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எண்ணிக்கையற்ற தீர்வுகளுக்குள்ள கண்டிஷன். 0 is equal to 0 அப்படின்னு வரணும். காரணம் இதுக்கு மேலே செய்ய முடியாது. காரணம் மைனஸ் செய்யும்போது அல்லது ஆட் செய்யும்போது இதே மாதிரி 0 is equal to 0 அந்த மாதிரிலாம் வந்தால் இதுக்கு மேலே இந்த இது செய்ய முடியாது. செய்ய முடியாமல் இருக்கும்போது அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் எக்ஸுக்கு வந்துட்டு நிறைய மதிப்புகள் எடுக்கலாம், ஒய்க்கு நிறைய மதிப்புகள் எடுக்கலாம், செட்டுக்கு நிறைய மதிப்புகள் இதில் வரும் அப்படின்னு தான் இதுக்கு மீனிங். நிறைய மதிப்புகள் இதில் எடுக்க வேண்டும். அதான் இதுக்கு மீனிங். எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு மட்டும் இல்லை, ஒய்க்கு வந்துட்டு நிறைய வேல்யூஸ் இருக்கும், செட்டுக்கும் அதே மாதிரி இருக்கும். அதான் இதனோட மீனிங். அதனால தான் இங்கே 0 is equal to 0ன்னு கிடைக்குது. இதே மாதிரி வந்தால் உடனே என்ன எழுதலாம்னு கேட்டால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உள்ளன அப்படின்னு எழுதலாம். தட் மீன்ஸ் the given system of equations has infinitely many solutions அப்படின்னு எழுத முடியும். நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்ச போதும். காரணம் இங்கே வந்து சொல்யூஷன் எப்படி இருக்குது அதனோட நேச்சர் தான் கண்டுபிடிக்கணும், தன்மை தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அதான் கண்டுபிடிக்கணும். அதை இப்போ கண்டுபிடிச்சது இங்கே எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உள்ளன அப்படின்னு கிடைக்குது. இல்லைன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அதை எழுதினா போதும். இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுங்க, அல்லது தீர்வுகளின் தன்மை கிடைக்குது. அதுதான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர். தென் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் இதே மாதிரி தான், தன்மை தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். தீர்வுகளின் தன்மையை காண்க, அதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடைக்குது. செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அது எடுக்கலாம். செகண்ட் ஒன்ல அதே மாதிரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1, செகண்ட் வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2, தேர்டு வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு பேர் கொடுக்கலாம். இனி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை செய்யலாம். 2y plus z is equal to, here 3 is common for these two times, we can multiply by 3. 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3 into minus x minus 3x, 3 into 1 plus 3 அப்படின்னு வரும். இனி சிம்பிளிஃபை செய்யலாம். இங்கே மைனஸ் 3x லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 3x ஆகும். இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. அது அப்படியே எழுதணும். இங்கே 3 மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு பேர் கொடுக்கலாம். புதிய ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு, அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் இங்கே 3 வரைக்கும் கொடுத்துருக்கு, அடுத்தது 4. இனி 4 minus 3 கண்டுபிடிக்கலாம்.
ஈக்குவேஷன் நம்பர் 4 எழுதலாம். அதான் இது 3x plus 2y plus z is equal to 3. இனி ஈக்குவேஷன் நம்பர் 3 எழுதலாம். what is ஈக்குவேஷன் நம்பர் 3? this is ஈக்குவேஷன் நம்பர் 3. 3x plus 2y plus z is equal to -1/2. அதான் இங்கே எழுதணும். எழுதிட்டு இது மைனஸ் பண்ணணும். 4 minus 3 கண்டுபிடிக்கலாம். 3x minus 3x 0 வரும். 2y minus 2y 0 வரும். z minus z 0 வரும். இது எல்லாமே 0 வரும். இது என்னன்னு பார்க்கலாம். இங்கே ரைட் சைடு வேல்யூ வந்துட்டு 3, இங்கே -1/2 இருக்கு. இது சாதாரண மைனஸ் பண்ண முடியாது மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த செகண்ட் நம்பருக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 1/2 வரும். தட் மீன்ஸ் 3 + 1/2. 3 + 1/2 அப்படின்னா 3 1/2 3.5 அப்படின்னு போடலாம். அல்லது 3 அப்படின்னு போட்டால் போதும். 3 1/2 அப்படின்னு எழுதலாம். லெஃப்ட் சைடில் வந்துட்டு மொத்தம் 0 ஆயிடுச்சு. 0 + 0 + 0 இஸ் நத்திங் பட் 0 தான். ஹியர் 3 1/2 அப்படி எழுதலாம். இது வந்துட்டு 0 வந்துட்டு 3 1/2க்கு ஈக்குவல் ஆகாது. ஆனால் இங்கே நம்ம செய்யும்போது வந்துட்டு இது சப்ட்ராக்ஷன் செய்யும்போது கழிக்கும்போது வந்துட்டு இங்கே 0 = 3 1/2 அப்படின்னு கிடைக்குது. 0 வந்துட்டு 3 1/2க்கு ஈக்குவலாக இருக்காது. 3.5க்கு ஈக்குவல் வரவே வராது. காரணம் 0னா 0 தான். 3.5னா 3.5. அது ரெண்டு மதிப்பு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு சமம் அப்படின்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் இது ஒரு முரண்பாடாகும். இட் இஸ் ஏ கான்ட்ராடிக்ஷன். இது கான்ட்ராடிக்ஷனாக வருது அல்லது முரண்பாடாக வருது. இப்படி வரக்கூடாது. இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு தீர்வு இல்லைன்னு தான் அதுக்கு மீனிங். தி கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் நோ சொல்யூஷன். சொல்யூஷன் இருந்தால் இதே மாதிரி வந்திருக்காது. இது ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்தால் இதே மாதிரி கான்ட்ராடிக்ஷன் வந்தால் 1 = 2 0 = -3 அந்த மாதிரிலாம் வந்தால் அது ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்கும் அல்லது முரண்பாடாக இருக்கும். அப்படி வந்தால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இது வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா சொல்யூஷன் இல்லை. அதனால தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் வருது. இதே மாதிரி முரண்பாடு கிடைக்குது அல்லது கான்ட்ராடிக்ஷன் கிடைக்குது. இதே மாதிரி வந்தால் தீர்வு இல்லைன்னு எழுதினா போதும். நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இந்த தொகுப்புக்கு வந்துட்டு தீர்வு இல்லை, தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இப்படி வருது. தீர்வு இல்லைன்னு எழுதினா போதும். இனி தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படி கொடுத்துருக்கீங்க. இங்கே வேற ஒரு ஈக்குவேஷன் கூட கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இது 2 எடுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் செகண்ட் பார்ட், ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட் எடுக்கலாம். அப்புறம் செகண்டும் தேர்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கூட எடுக்கலாம். பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் எடுக்கலாம். சிம்பிளிஃபை செய்து பார்க்கலாம். ஹியர் y + z இஸ் தேர். ஹியர் by 3 லெஃப்ட் சைடில் வரட்டும். அப்போ இன்டூ 3 ஆகும். இங்கே by 4 ரைட் சைடு போகட்டும். அப்போ இன்டூ 4 ஆகும். இங்கே z + x இருக்குது. z + xனா 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ்க்கு தனி ப்ராக்கெட் கொடுக்கலாம். காரணம் ரெண்டு டைம்ஸ் வரும் ப்ராக்கெட் கொடுக்கணும். காரணம் இந்த 4 வந்துட்டு இந்த 2 டைம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக தான். இந்த 3 வந்துட்டு இந்த 2 டைம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால இதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கணும். 3 × y + z அப்படின்னு வரும். இனி மல்டிப்ளை பண்ணலாம். Here 3 is common for these 2 times. We can multiply by 3. 3 × y 3y. 3 × z 3z அப்படின்னு வரும். Here we can multiply by 4. 4ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுது. ரெண்டுக்கும் காமனாக தான் 4 வருது. 4 × z 4z. 4 × x 4x அப்படின்னு வரும். இனி 3y + 3z அப்படியே இருக்கட்டும். இங்கே +4z becomes -4z. லெஃப்ட் சைடில் வரும்போது ரைட் சைடில் இருக்கும். இந்த டேம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வரட்டும். அப்போ மைனஸ் ஆகும். Here take this +4x to left side becomes -4x. ரைட் சைடில் ஒரு டேம் இல்லை. அப்போ 0ன்னு போடலாம். இனி 3yலிருந்து ஒன்றும் மைனஸ் பண்ணுறதுக்கு இல்லை, கூட்ட முடியாது. காரணம் 3y 3y தான், ஒரு y தான் இருக்குது. அதனால் இனி 3 சைடிலிருந்து 4 சைடு மைனஸ் பண்ணலாம். காரணம் இது சிமிலர் டைம்ஸ். we can subtract 3z - 4z. we will get -z கிடைக்கும். காரணம் கிரேட் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். தென் put the sign of great number. we will get -z அப்படின்னு கிடைக்கும். 4 சைடிலிருந்து 3 சைடு மைனஸ் செய்யணும். 1 சைடுன்னு வரும், ஒரு சைடுன்னு வரும். தென் put the great number sign. இந்த சைன் கொடுக்கணும். அப்போ -z வரும். இந்த -4x அப்படி எழுதலாம். ரைட் சைடு வேல்யூ 0. இனி இந்த -4x ஃபஸ்ட்டு டைமாக எடுக்கலாம். காரணம் எக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி தான். அடுத்து y z அப்படி எடுக்கலாம். இதை அரேஞ்ச் பண்ணணும். -4x ஃபஸ்ட் எடுக்கலாம். தென் +3y எடுக்கலாம். அடுத்தது -z எடுக்கலாம். ஈஸிக்கோடு ரைட் சைடு வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு பேர் கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் தான் எடுத்தது. இனி இந்த செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் எடுக்கலாம். செகண்ட் பார்ட் வந்துட்டு இது, தேர்ட் பார்ட் இது, அது எடுக்கலாம். இதை எடுத்து சிம்பிளிஃபை செய்த ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கலாம். இங்கே z + x இங்கே இருக்குது. இங்கே by 2 இங்கிட்டு வரும்போது × 2 ஆகும். முதல்ல செஞ்ச மாதிரி தான். இங்கே by 3 ரைட் சைடு போகும்போது × 3 ஆகும். இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் கொடுக்கணும். இங்கேயும் ப்ராக்கெட் கொடுக்கணும். அப்போ தான் இந்த 2ஆல் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண முடியும். இங்கே ப்ராக்கெட் கொடுத்தா தான் இந்த 3ஆல் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த by 3 இங்கிட்டு வரும்போது × 3 ஆகுது. இங்கே by 2 × 2 ஆகுது லெஃப்ட் சைடு வரும்போது. இனி மல்டிப்ளை பண்ணலாம். 2 × z 2z வரும். 2 × x 2x வருது. 3 × x 3x, 3 × y 3y வருது. இனி
இது அதே மாதிரி எழுதலாம். இங்கே ப்ளஸ் 3x லெஃப்ட் சைடில் வரட்டும், மைனஸ் 3x ஆகும். ப்ளஸ் 3y லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் 3y ஆகும். ஈஸிக்கட்டும் 0. ரைட் சைடில் டைம்ஸ் இல்லை, இப்போ 0ன்னு போடலாம். இதில் வந்து சிமிலர் டைம்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 செட் இங்கே இருக்கு, இங்கே அது அப்படியே இருக்கட்டும். 2x மைனஸ் 3x, 2xலேருந்து 3x மைனஸ் பண்ண முடியும், மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஒரு கிரேட் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், தென் புட் த சைன் ஆஃப் கிரேட் நம்பர், வி வில் கெட் மைனஸ் எக்ஸ். ஏன் மைனஸ் 3y அப்படி எழுதலாம். ரைட் சைடு வேல்யூ 0 தான். இனி இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், தென் ஒய், தென் செட், அந்த மாதிரி மைனஸ் எக்ஸ் எழுதலாம், மைனஸ் 3y எழுதலாம். அதுக்கு பிறகு ப்ளஸ் 2 செட் தான் இது, ப்ளஸ் 2 செட் எழுதணும். ரைட் சைடு வேல்யூ 0. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுக்கலாம் இதுக்கு. இனி கொஸ்டின் வந்து டைரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் கடைசியில் கொடுத்துருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் ஈஸ் ஈக்குவல் 27. அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுக்கலாம். இனி 1ம் 2 ஆட் பண்ணலாம். வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டு எழுதி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதணும், தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். மைனஸ் ரெண்டு மைனஸாக இருக்கும்போது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டால் போதும். மைனஸ் 5x அப்படின்னு வரும். 4x மைனஸ் 1x, 5x தான், மைனஸ் அப்படியே போட்டால் போதும். காரணம் ரெண்டுக்கும் மைனஸ் வந்திருக்கு அதனால். இனி 3y மைனஸ் 3y 0 தான் வரும். இங்கே மைனஸ் செட் ப்ளஸ் 2 செட் எப்படி வரும்னு கேட்டால் கிரேட் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், தென் புட் த சைன் ஆஃப் கிரேட் நம்பர். 2 செட் மைனஸ் 1 செட், யூ வில் கெட் ப்ளஸ் செட். இங்கே ப்ளஸ் தான் வருது. கிரேட் நம்பரோட சைன் வந்துட்டு ப்ளஸ் சைனில் ப்ளஸ் வரும். இங்கே ஆட் பண்ணலாம். 0 ப்ளஸ் 0 0 தான் வரும். இனி சிம்பிளிஃபிகேஷன். மைனஸ் 5x ப்ளஸ் 0 மைனஸ் 5x தான் வரும். இந்த செட் அப்படியே போடணும். ரைட் சைடு வேல்யூ 0. ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு கொடுக்கலாம். இனி ஈக்குவேஷன் நம்பர் 3 இன்ட்டு 3 கொடுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் இது, அதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா டைம்ஸையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 3 இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் ஈஸ் ஈக்குவல் 27 தான். அதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3x, ஒய்யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3y, அடுத்த செட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 செட் வரும். 27 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 81 வரும். ஈக்குவேஷன் நம்பர் 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி வரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு பேர் கொடுக்கலாம். புதிய ஈக்குவேஷன் நம்பர் வந்துச்சு, அதனால் புதிய ஈக்குவேஷன் வந்துச்சு, புதிய நம்பர் கொடுக்கலாம் 5ன்னு. இனி 2 ப்ளஸ் 5 கண்டுபிடிக்கலாம். 2 ப்ளஸ் 5 ஈக்குவேஷன் நம்பர் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2, அதை எழுதணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதலாம், ஈக்குவேஷன் நம்பர் 5 எழுதலாம். இப்போ கிடச்சிருக்க ஈக்குவேஷன் நம்பர் 5 ஆட் பண்ணலாம். அடிஷன் தான். இப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x, இது மைனஸ் இருக்கும்போது ஆட் பண்ண முடியாது. இப்போ 3x மைனஸ் எக்ஸ் வில் கெட் 2x. ஏன் 3y மைனஸ் 3y, இதுலேருந்து இது மைனஸ் பண்ண முடியும். அல்லது மைனஸ் 3y ப்ளஸ் 3y வில் கெட் 0 தான் வரும். 0 போட்டால் போதும். இது 2 செட் 3 செட் தான், அது ஆட் பண்ணணும். இது அடிஷன் தான் வருது, அதனால் ஆட் பண்ணும். 2 செட் சாதாரண மாதிரி ஆட் பண்ண போதும். 2 செட் ப்ளஸ் 3 செட் இஸ் நத்திங் பட் 5 செட் வரும். 0 ப்ளஸ் 81 தான் வரும். இனி சிம்பிளிஃபை செய்யலாம். 2x ப்ளஸ் 0 2x தான். 5 செட் அதே மாதிரி எழுதணும், 81 அதே மாதிரி எழுதணும். ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு கொடுக்கலாம். இனி 4th ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். வாட் இஸ் 4th ஈக்குவேஷன்? திஸ் இஸ் 4th ஈக்குவேஷன். இதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் 25x வரும், இங்கே 5 செட் வரும், இங்கே 0 வரும். 0 × 5 அந்த மாதிரி. இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். 4th ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 25x ப்ளஸ் 5 செட் வரும், ஈஸ் ஈக்குவல் 0. ரைட் சைடு வேல்யூ 0 தான். இப்போ 0 × 5 0 தான் வரும். புதிய ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 7 போடலாம். இனி 6லிருந்து 7 மைனஸ் பண்ணணும். வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஈக்குவேஷன் நம்பர் 6 எழுதிட்டு 7 எழுதணும். திஸ் இஸ் 7th ஈக்குவேஷன். இனி மைனஸ் பண்ணணும். பார்க்கலாம். 2xலிருந்து மைனஸ் 25x மைனஸ் பண்ணணும். இது சாதாரண கழித்தல் அல்ல, அதனால சைன் சேஞ்ச் ஆகும். செகண்ட் நம்பருக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் ஆக்சுவலி 2x மைனஸ் மைனஸ் 25 ப்ளஸ் ஆகும். சைன் வந்துட்டு இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாற்றணும். ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 ப்ளஸ் 2x 27x வரும். ரெண்டு ஆட் பண்ணலாம். சைன் சேஞ்ச் செய்த பிறகு ஆட் பண்ணலாம். இனி 5 செட்டிலிருந்து 5 செட் மைனஸ் பண்ணலாம். இது மைனஸ் தான், அதனால் மைனஸ் பண்ணணும். 5 செட்டிலிருந்து 5 செட் மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். அடுத்து 81லேருந்து 0 மைனஸ் பண்ணணும், 81 கிடைக்கும். இப்போது 27x ப்ளஸ் 0 வருது. 27x ப்ளஸ் 0 இஸ் நத்திங் பட் 27x தான். 81 அதே மாதிரி எழுதணும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே இன்ட்டு 27 ரைட் சைடு வரும்போது பை 27 ஆகும். 81/27 அப்படின்னு வரும். 81 27ஆல் டிவைட் பண்ணும், 3 வரும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 3 கிடைக்குது. இனி ஈக்குவேஷன் நம்பரை 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4? ஈக்குவேஷன் நம்பர் 4 இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் நம்பர் 4 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. மைனஸ் 5x ப்ளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 5x ப்ளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 0. அதில் எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்கலாம். அதான் இங்கே கொடுத்துருக்கு 3. மைனஸ் 5 × 3 ப்ளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 5 × 3 மைனஸ் 15 ப்ளஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி எழுதலாம். செட் இஸ் ஈக்குவல் டு செட் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ் 15 இருக்குது, அது ரைட் சைடு போனால் ப்ளஸ் 15 ஆகும். 0 + 15 அப்படின்னா 15 அப்படின்னு எழுத போதும். இங்கே 0 தான் இருக்குது, அதனால் 0 + 15 வரும்.
15 தான். இப்போ செட்டுக்கு வேல்யூ கிடைக்குது 15. இனி ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3? x plus y plus z is equal to 27. அதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. பார்த்தா தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 3ல xக்கு வேல்யூ கொடுக்கலாம், zக்கு வேல்யூ கொடுக்கலாம். அப்போ y கிடைக்கும். வாட் இஸ் x? x is nothing but xக்கு வேல்யூ 3 தான். 3 கொடுக்கலாம். xக்கு வேல்யூ 3. 3 plus y is y plus zக்கு வேல்யூ இப்போ கிடைச்சிருக்கு. z is nothing but 15. 15 கொடுக்கலாம். ரைட் சைடு வேல்யூ 27 தான். ஈக்குவேஷன் நம்பர் 3ல. இனி சிம்பிளிஃபை செய்யலாம். 3 plus 15 18 வரும். 18 plus y is equal to 27 அப்படின்னு வரும். y is equal to y கண்டுபிடிக்கலாம். 27 இங்கே இருக்கு. plus 18 becomes minus 18. 27 minus 18 is nothing but 9 அப்படின்னு வரும். yக்கு வேல்யூ கிடைக்குது, xக்கு கிடைச்சிச்சு, yக்கு கிடைக்குது, zக்கும் கிடைச்சிச்சு. எல்லாம் எழுதலாம். அப்போ x is equal to 3, y is equal to 9, z is equal to 15 அப்படின்னு சொல்யூஷன் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உள்ளது அப்படின்னு எழுதணும். Therefore, the given system of equations has unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு எழுத முடியும். ரெண்டு சைடும் 0 is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் 0 is equal to 0 வந்திருக்கு. அப்படி வந்தால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு எழுதணும். எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உள்ளன எழுதணும். முரண்பாடு கிடைச்சால் செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு முரண்பாடு தான் கிடைக்குது. 0 is equal to 1 ஒரு 0 is equal to 3 1/2 ஒரு 1 is equal to 2 அந்த மாதிரி முரண்பாடுகள் கிடைச்சால் சரியான சமன்பாடு அல்லாமல் வந்தால் அப்படின்னா 1 is equal to 2ன்னு வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா அது சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். இது கரெக்டாக கிடைக்குது, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுது, அந்த முரண்பாடு வரல, 0 is equal to 0 வரல, அந்த மாதிரி ஒன்றுமே வரல, கரெக்டாக கிடைக்குது. அதனால் இது சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்யூஷன் இருக்குதுன்னு மட்டும் இல்லை, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஒய்க்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், செட்டுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் இதுக்கு வேறு வேல்யூஸ் இருந்தால் 0 is equal to 0 அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். இல்லைன்னா சொல்யூஷன் இல்லாமல் இருந்தால் முரண்பாடு வந்திருக்கும். அப்படி ஒன்றும் வராமல் இருக்கிறதுனால வரல இங்கே. அதனால இது ஒரே ஒரு தீர்வு தான் உள்ளது அப்படின்னு எழுத முடியும். தட் மீன்ஸ் யூனிக் சொல்யூஷன், ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு எழுத முடியும்.